புதுக்கோட்டை மாவட்டம் மடையூரில் டாஸ்மாக் அருகே நின்று கொண்டிருந்த இளைஞர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து அப்பகுதி வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆரோக்கிய டேனியல் வழங்க கேட்கலாம். ஆரோக்கிய டேனியல், வணக்கம். கள தகவல்கள். வணக்கம் அகிலா. புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர் பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் முருகேசன், வயது 25. இவர் அப்பகுதியில் உள்ள அரசு மதுபான கடை அருகே இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்தார் நேற்று இரவு. அப்பொழுது அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் அவரை அருவாளால் கொடூரமான முறையில் வெட்டினர். இதில் பலத்த காயமடைந்தவுடன் அருகே இருந்தவர்கள் மலையூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சேர்த்தனர். அப்போது மருத்துவர் பரிசோதனை செய்ததில் அவர் சிகிச்சை பலனின்றி ஏற்கனவே உயிரிழந்துள்ளார். இங்கு ஏன் கொண்டு வந்தீர்கள் என கேட்டார். இதனை அடுத்து பிரேத பரிசோதனைக்காக அந்த உடலை அனுப்பி வைத்தனர். இந்த கொலையில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய கோரி நேற்று இரவு முதல் இங்கு 500க்கும் மேற்பட்ட அவரது உறவினர்கள் கரம்பக்குடி புதுக்கோட்டை சாலையில மலையூர்ல மறியல்ல ஈடுபட்டாங்க. இதனால இரவு நேரம் முழுவதும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அவர்களுக்கு ஆதரவு தரும் வகையில மலையூர் பகுதியில் இருக்கக்கூடிய வர்த்தக சங்கம் முடிவெடுத்து இன்று மலையூர் பகுதியில் உள்ள அனைத்து கடைகளும் மூடப்பட்டு ஒரு வெறிச்சோடியே காணப்பட்டு வருகிறது. தற்போது இங்கு ஒரு பதற்றமான சூழலே நிறைவு வருகிறது. ஒருவர் மற்றும் இருவர் மற்றும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் யாரும் சம்பவத்தில் ஈடுபட்டார்களா என பின்னர் தான் விசாரணையில் தெரிய வரும் எனவும் காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி ஆரோக்கிய டேனியல்.